சென்னை அடுத்த ஆவடியில் வீட்டின் பார்க்கிங் பகுதியில் இளைஞர் காரை நிறுத்தும்போது பின்னால் நின்ற தனது மனைவி மீது மோதியதில் அவர் படுகாயமடைந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்போம். விக்னேஷ், தகவல்கள் என்ன? ஆவடி கோணாம்பேடு பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் ராஜா, அவரது மனைவி இந்துமதி. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பழைய ஷிப்ட் கார் ஒன்றை வாங்கி கார் ஓட்டும் பயிற்சி பெற்று வருகிறார். நேற்று காலை குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று திரும்பியுள்ளனர். அப்போது வீட்டில் உள்ள போர்டிகோவில் காரை ஏற்றும் போது வேகமாக ஏறியதாக கூறப்படுகிறது. அப்போது கார் ரிவர்ஸ் பார்க்க வலதுபுறத்தில் நின்றிருந்த சுமதி மீது வேகமாக உரைசெய்து காருக்கு சோற்றுக்கும் நடுவே சிக்கிக் கொண்டனர். இதில் நெஞ்சு மற்றும் வயிற்று பகுதியில் உள்காயம் ஏற்பட்டுள்ளது. இதில் மயங்கி விழுந்தவரை அறிவிழந்தவர்கள் மீட்டு ஆவடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். ட்ரூ வேல்யூவில் கார் வாங்கிய தம்பதிகள் கார் ஓட்டுவதற்காக தனியார் பயிற்சி பள்ளியில் கடந்த ஒரு மாதமாக பயிற்சி எடுத்து முடித்து ஓட்டுநர் உரிமம் பெற்றிருந்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.